ஹாய் ஹாய் ஐ ஹோப் இந்த வீடியோ எல்லா முருகர் பக்தருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு, மறந்தே போயிட்டேன். இப்போ ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்லாம் கிளியர் பண்ணிகிட்ருக்கப்போ தான் இந்த வீடியோவே நான் பார்த்தேன். ஓகே, எடிட் பண்ணி போட்டுடலாமே அப்படின்னு சொல்லி எடிட் பண்ணியாச்சு. இந்த அழகான முருகர் கோவில் சென்னையிலேருந்து 130 கிலோமீட்டர்ஸில் தான் இருக்குது. சென்னையில் இருந்து ஒன் டே ட்ரிப் மாதிரி பிளான் பண்ணி போயிருந்தோம். திருவள்ளூர் சோழிங்கநல்லூரில் தாண்டி போனால் இந்த அழகான முருகர் கோவில் வந்துடும். ஜஸ்ட்டு கூகுள் போயிட்டு கரிமலை அறுபடை முருகர் கோவில் டைப் பண்ணாலே இந்த முருகர் கோவிலோட லொக்கேஷன் நம்மளுக்கு கிடச்சிரும். விநாயகருக்கும் தனியாக இங்கே ஒரு கோவில் இருக்குது. பஞ்சமுக விநாயகர்னு சொல்லுவாங்க அவரை. விநாயகரை பார்த்துட்டு அப்படியே நம்ம உள்ளே வந்தால் அறுபடை முருகரையும் இங்கே ஒன்றா நம்மளால் பார்க்க முடியும். இந்த கோவில் பார்த்திங்கன்னா முக்கோண வடிவில் இருக்கும், அதாவது ஸ்டார் ஷேப்பில் இருக்கும். இந்த கோவிலில் அறுபடை முருகருக்கு தனித்தனி ஸ்தலங்கள் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரு முக்கோணத்துலேயுமே ஒரு முருகர் இருப்பார். உள்ளே போனதுமே கரிமலை முருகர் சொல்லி ஃபஸ்ட்டு அவர் தான் இருப்பார். அதுக்கப்புறம் தான் அறுபடை முருகரையுமே நம்மளால் பார்க்க முடியும். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட தான் இந்த கோவிலுக்கு போயிருந்தேன். இந்த கோவில் உண்மையாகவே ரொம்ப அழகாக இருந்தது. வயக்காட்டுக்கு நடுவில் தான் இந்த கோவிலே இருக்குது. நான் போனதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கோவில்னால் இந்த கோவிலை நான் மறக்காமல் சொல்லுவேன். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த லீவில் மறக்காமல் இந்த கோவிலை விசிட் பண்ணுங்கள். இந்த கோவிலில் இன்னொரு ஸ்பெஷலுமே இருக்குது. அதுதான் நம்ம சிவபெருமான். கொஞ்சம் ஸ்டெப்ஸ் இறங்கி கீழே போனால் பாதாள சிவன் சொல்லிட்டு சிவபெருமான் இருப்பார். அவருக்கு நம்ம கையால் பால்லுமே அபிஷேகம் பண்ணலாம். அதுக்கு ஒரு 5 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. அவ்வளோதான், நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.